அபிராமிப்பட்ட இந்த அபிராமி அந்தாதியில 100 பாடல்களை அருளி இருக்கிறார். முதல் பாடல் உதிக்கின்ற அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அந்தாதி அப்படின்னா அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். முதல் பாடலுடைய கடைசி வார்த்தை அந்த சொல் எதுல முடிகிறதோ 2வது பாடலுடைய முதல் வரியில தொடக்க சொல் அதான் ஆரம்பிக்கும். இப்போ உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. துணையேன்னு இந்த முதல் பாடல் முடிகிறது. 2வது பாடல் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் வெண் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனவேன்னு 2வது பாடல் அறிந்தனவேன்னு முடியுதா. 3வது பாடல் அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தே நின் திருவடிக்கே கோமலமே அப்படின்னு சொல்லி இப்படியே தொடர்ந்து பாடிட்டே வர்றார். இப்படி பாடிட்டே வர்றாரா. 100வது பாடல் நெஞ்சில் என்றும் உதிக்கின்றவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரி, இந்த 100வது பாடலோடு இந்த அபிராமி அந்தாதி பாடல் நிறைவாயிருச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்பயும் அது நிறைவாகல. 100வது பாடல் நெஞ்சில் எப்போது உதிக்கின்றவேன்னு முடிச்சா முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிரின்னு ஆரம்பிக்கும். இந்த அபிராமி அந்தாதியில அபிராமி தாயாருடைய பெருமையத்தான் இதுல சொல்ற. அந்த பெருமையை சொல்ல முடியுமா? முடிவே இல்லாதது அல்லவா அவளுடைய பெருமை. அதனாலதான் அபிராமி பட்டரும் முடிவே இல்லாதது போல இந்த அபிராமி அந்தாதியை அருளி இருக்கிறார். முடிவே இல்லாதது இந்த அபிராமி அந்தாதி. தொடங்கி கொண்டே வரும். முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் மறுபடியும் அது தொடங்கும். அப்படிப்பட்ட அருமையானதொரு பாடல் அபிராமி அந்தாதி.